character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலிக்கோன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதனுடைய டைப்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் சிலிக்கோன். ஸோ லீனியர் சிலிக்கோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ராஸாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம லீனியர் சிலிக்கோன்ஸ். நம்ம முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த லீனியர் சிலிக்கோன்ஸ் அப்படிங்கிறது கிளாஸில். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். தீஸ் ஆர் அப்டைன்ட் பை த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சப்ஸ்கியூவன்ட் கண்டென்சேஷன் ஆஃப் டை அல்கைல் ஆர் டை அரைல் சிலிக்கான் குளோரைட்ஸ். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் டை அல்கைல் சிலிக்கான்ஸ் குளோரைட்ஸோ இல்லை டை அரைல் சிலிக்கான் குளோரைட்ஸோ எடுத்து நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணவங்களா நமக்கு என்ன டைப் ஆஃப் சிலிக்கான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் சிலிக்கான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான்ஸ் ரப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. தீஸ் சிலிக்கான்ஸ் ஆர் பிரிட்ஜ்டு டுகெதர் பை மெத்திலின் ஆர் சிமிலர் குரூப்ஸ். ஸோ அந்த சிலிக்கான்ஸை ரெண்டும் பிரிட்ஜ் பண்ணுறது என்ன குரூப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெத்திலின் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிலிக்கான் ரெசின்ஸ். These are obtained by blending silicones with organic resins such as acrylic ester. ஸோ இந்த சிலிக்கான் ரெசின்ஸ் அப்படிங்கிறது சிலிக்கான்ஸ் கூட என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் எஸ்டர் ஆட் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ரெசின்ஸ். பிளண்டிங் அப்படின்னா இந்த இடத்துல டு மிக்சிங். ஓகேவா? தே ஆர் அப்டைன் பை டு மிக்சிங் சிலிக்கான்ஸ் வித் ஆர்கானிக். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல பிளண்டிங் அப்படிங்கிறப்போ டு மிக்ஸு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் சிலிக்கோன்ஸ். நம்ம முன்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிங்கு க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் சிலிக்கோன்ஸ்க்கு கொடுக்கலாம். இந்த சைக்ளிக் சிலிக்கோன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எதுலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டை அல்கைல் டை அரைல் சிலேன் இதை எடுத்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் சிலிக்கோன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளிக் சிலிக்கோன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன்ஸ். இந்த கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் ட்ரை குளோரோசிலேன்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்கைல் ட்ரீ குளோரின் இருக்குது, அப்போ ட்ரை குளோரோ. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லணும்? டை அல்கைல் டை குளோரோசிலேன்னு சொன்னோம். அப்போ இதுக்கு எப்படி கொடுக்கணும்? அல்கைல் ட்ரை குளோரோசிலேன். ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் சிலிக்கோன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ் அப்படிங்கிறது காமனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி இதில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கல புக்கில். ஓகே, சிலபஸில் அதெல்லாம் கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது பாருங்கள். த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் கிராஸ் லிங்கிங் அண்ட் நேச்சர் ஆஃப் அல்கைல் குரூப் டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் பாலிமர். ஸோ எதை வச்சு நம்ம அந்த பாலிமரோட நேச்சரை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் லிங்கிங் நேச்சர் ஆஃப் த அல்கைல் குரூப். ஓகேவா? அல்கைல் குரூப்போட நேச்சரை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலிமரோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். தே ரேஞ்ச் ஃப்ரம் ஆயிலி லிக்விட் டு ரப்பர் லைக் சாலிட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி லிக்விட்ஸ் டு ரப்பர்.
லைக் சாலிட்ஸ். ரப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைக் சாலிட் சொல்கிறாங்க. அப்போ லிக்விட் டு சாலிட் இந்த ரேஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல் சிலிகான்ஸ் ஆர் வாட்டர் ரெப்பலண்ட். ஸோ வாட்டர் ரெப்பலண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹேட்டிங். அப்போ சிலிகான்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க டேம்ப் ரெசிஸ்டன்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வெளியே பெயிண்ட் அடிக்கிறோம், மழை பெய்யுது. ஸோ அந்த மழை பார்த்தீங்கன்னா செவுத்தில் நிற்கலை அப்படின்னு சொன்னால் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த சிலிகான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைல் குரூப் இந்த சிலிகான்ஸ் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹைட்ராக்சைல் குரூப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த செயினில் இருக்கும். அந்த ஹைட்ராக்சைல் குரூப் அப்படிங்கிறது தான் என்னவா இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் எ வாட்டர் ரிப்பலண்ட். உங்கள் ஸ்ட்ரக்சர் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அட் தி எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் இருக்கும். ஓகே, இந்த OH குரூப் அப்படிங்கிறது வாட்டர் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணுது. ஓகேவா, அதனால தான் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க ஆல் சிலிகான்ஸ் ஆர் வாட்டர் ரிப்பலண்ட் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டெர்மினல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைல் குரூப் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். This property arises due to the presence of organic sites groups. அடுத்த ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் ப்ராப்பர்ட்டி அந்த வாட்டர் ரிப்பலண்ட் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் சைட் குரூப். சைடில் என்ன குரூப் ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக். அந்த ஆர்கானிக் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைட்ராக்சைல் குரூப் that surround the silicon which makes the molecule looks like alkane. இது சுற்றி இருக்குன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லுக்ஸ் லைக் அல்கேன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. They are also thermal and electrical insulators. Thermal அப்படின்னு சொல்லுவாங்களே ஹீட் and then electrical insulators. Chemically they are inert. ரியாக்ஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது எது கூட என்ன ஆகாது ரியாக்ட் ஆகாது. தட் மீன்ஸ் passive. தட் மீன்ஸ் சிலிகான்ஸ் does not react. எது கூட என்ன ஆகாதுன்னு சொல்கிறாங்க ரியாக்ட் ஆகாது அப்படின்னா இன்னட் மீன்ஸ் தட் மீன்ஸ் passive அப்படிங்கிறது அர்த்தம். லோயர் சிலிகான்ஸ் ஆர் ஆயிலி லிக்விட்ஸ். லோயர் சிலிகான்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸாகவும், ஹையர் சிலிகான்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் செயின் ஸ்ட்ரக்சராகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த வேக்சி சாலிட்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் லுக்ஸ் லைக் சாலிட்ஸ். அந்த சாலிட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் வேக்சி. வேக்சி மீன்ஸ் மெழுகு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ லோயர் சிலிகான்ஸ் எல்லாமே என்னவா இருக்குது லிக்விட்ஸாகவும், ஹையர் சிலிகான்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேக்சி சாலிட்ஸ். அந்த ஹையர் சிலிகான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் செயின் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The viscosity of silicons oil remains constant. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நம்ம சொன்னோம்ல சிலிகான்ஸ் வந்து லோயர் சிலிகான்ஸ்லாம் ஆயிலி லிக்விட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த ஆயில் அப்படின்னு சொல்லுவங்கள கண்டிப்பாக அதுக்கு விஸ்காசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அந்த விஸ்காசிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. டஸ் நாட் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர் அண்ட் தே டோன்ட் திக்கன் டியூரிங் வின்டர். ஸோ வின்டர் டைம்லையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப திக்காகவும் ஆகாது. ஓகேவா, அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர்லையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய இதை பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த விஸ்காசிட்டி ஆஃப் சிலிகான் ஆயில்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஈவன் அட் ஹை டெம்பரேச்சர். நீங்கள் டெம்பரேச்சர் கொடுத்தாலும் ஓகே டஸ் நாட் சேஞ்ச் வித் டெம்பரேச்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அந்த இடத்துல என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா திக்கன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ யூசஸ் எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். சிலிகானோட யூசஸ் கம்பல்சரி கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டின்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. சிலிகான்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் லோ டெம்பரேச்சர் லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கிளாஸில் சொல்லியிருக்கேன். and in vacuum pumps and high temperature and oil bath etc. So இந்த இடத்துல தான் சிலிகான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் they are used for making waterproofing cloths. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில கிளாத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் என்ன பண்ணாது அப்சர்வ் பண்ணாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே சிலிகான்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசின்ஸ் இந்த ரெயின் கோட்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தண்ணியே நிற்காது. ஸோ அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த இடத்துல ரெயின் கோட்டை எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் பாருங்கள், தே ஆர் யூஸ்ட் as இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இன் எலக்ட்ரிக்கல் மோட்டார் அண்ட் அதர் அப்ளைன்சஸ். ஓகே, இன்சுலேட்டிங் மெட்டீரியலாகவும் யூஸ் ஆகுது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார், எலக்ட்ரிக்கல் மோட்டார் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஒன் தே ஆர் மிக்ஸ்டு வித் பெயிண்ட்ஸ். நான் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வாட்டர் ரிப்பலண்ட் அப்படிங்கிறப்போ பெயிண்டில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பிகாஸ் டேம்ப் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா ஈரத்தை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டில் இதை ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தே ஆர் மிக்ஸ்டு வித் பெயிண்ட்ஸ் அண்ட் எனாமல்ஸ் டு மேக் தம் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது டு ப்ரிவென்ட் தடுக்கிறது டுவர்ட்ஸ் ஹை டெம்பரேச்சர் சன்லைட் டேம்ப்னஸ் அண்டு கெமிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்லையும் பார்த்தீங்கன்னா சன்லைட் பட்டும் பார்த்தீங்கன்னா டேம்ப்னஸ் இந்த ஈரம்
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, பெயிண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க, இதை ஆட் பண்ணுறாங்க. ஓகே, சில பெயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் பட்டவுடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் ஆகிடும். ஓகே, அந்த மாதிரி ஷேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட்ஸ் கூட இந்த சிலிகான்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டேம்ப்னஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்கிறது. சில செவுருலாம் பார்த்திங்கன்னா தண்ணி என்ன தான் எடுத்து ஊற்றினாலும் மேலே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல ஈரமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லா பெயிண்ட்ஸ்லையும் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலிகான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிலிகேட்ஸ். ஸோ சிலிகேட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த மினரல் விச் கண்டைன்ஸ் சிலிகான்ஸ் அண்ட் ஆக்சிஜன். சிலிகேட்ஸ், அப்போ சிலிகேட் அப்படிங்கிறது இட் இஸ் அ மினரல். அந்த மினரலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது, போத் சிலிகான் அண்ட் ஆக்சிஜன் என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட்ராஹீட்ரல் ஃபார்ம். ஸோ அப்போ அதுக்கான யூனிட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், SiO4 4-. அப்போ 4- அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்சிஜனுக்கும் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வரணும். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டரில் பார்த்தீங்கன்னா சிலிகான் இருக்கும், இதை சுற்றி 4 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கும் மைனஸ். ஓகேவா? அப்போ டோட்டலாக எத்தனை மைனஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஆக்சிஜன். ஸோ O4 டோட்டலாக 4- இருக்கிறதுனால SiO4 4- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் லிங்க்டு டுகெதர் இன் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆர் கால்ட் அஸ் சிலிகேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் சிலிகேட்னு சொல்கிறோம். நியர்லி பார்த்தீங்கன்னா எர்த் க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த எர்த் க்ரஸ்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிலிகேட் மினரல்ஸ் அண்டு சிலிக்கா. 95% பார்த்தீங்கன்னா இந்த மினரல்ஸும் சிலிக்காவும் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது, சிலிகேட் மினரல்ஸ் அண்டு சிலிக்கா. த கிளாஸ் அண்ட் செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த கெமிஸ்ட்ரி சிலிகேட்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இண்டஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் இண்டஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிலிகேட்ஸ் மூலியமாக தான் அந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, கிளாஸ் அண்ட் தென் செராமிக் இண்டஸ்ட்ரி ரெண்டுமே. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலிகேட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ வேரியஸ் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த வே இன் விச் டெட்ராஹீட்ரல் யூனிட் SiO4 4- ஆர் லிங்க்டு டுகெதர். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சிலிகேட் அப்படிங்கிறது இந்த யூனிட் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கோ, எப்படி லிங்க் ஆகியிருக்கோ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன சிலிகேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சிலிகேட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். த சிம்பிளஸ்ட் சிலிகேட்ஸ் விச் கண்டெயின் டிஸ்க்ரீட் SiO4 4- டெட்ராஹீட்ரல் யூனிட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆர்த்தோசிலிகேட் ஆர் நெசோசிலிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெட்ராஹீட்ரல் யூனிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டெட்ராஹீட்ரல் ஷேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெட்ராஹீட்ரல் யூனிட்ஸ் இருக்கும். இது வந்து நேராக இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ரிவர்ஸில் காமிச்சிருக்காங்க, இது கீழேயும் இது ரெண்டும் மேலேயும் காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹீட்ரல் யூனிட்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்போ டெட்ராஹீட்ரல் யூனிட்ஸ் அப்படின்னு சொன்னவங்கள சென்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஆட்டமும் இந்த சைடு இந்த சைடு. ஓகேவா? ஸோ ஒன் இந்த சைடு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன்று வரும், இப்படி வரும் டெட்ராஹீட்ரல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிலிக்கான் சென்டரில் இருக்கும், அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்ன வரும், SiO4 மேலே என்ன காமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4-. ஒரு ஆக்சிஜனுக்கும் ஒரு மைனஸ், அது எல்லாத்தையும் சேர்த்து 4- கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபினாசைட். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்முலா Be2SiO4 Be2+ அயான்ஸ் டெட்ராஹீட்ரலி சரௌண்டட் பை O2- அயான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா Be2+ சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன அயான்ஸ் சரௌண்ட் ஆகியிருக்கும், அதை சுற்றி டெட்ராஹீட்ரலாக பார்த்தீங்கன்னா O2- அயான்ஸ், அதாவது ஆக்சிஜன் அயான்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒலிவைன் Fe அண்ட் Mg2SiO4. இதில் பார்த்தீங்கன்னா ஒலிவைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா FgMg2SiO4. அப்போ Fe2+ம் Mg2+ம் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா O2- அயான்ஸால் சரௌண்டட் சுற்றி இருக்கும். என்ன டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்டாஹீட்ரல். இது பார்த்தீங்கன்னா டெட்ராஹீட்ரல், இது பார்த்தீங்கன்னா ஆக்டாஹீட்ரல். ஓகேவா? இது உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைரோசிலிகேட். ஸோ அடுத்தது நம்ம இது முன்னாடி பார்த்தது ஒரு டைப்ஸு, அடுத்தது பார்க்குறது பைரோசிலிகேட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சோரோசிலிகேட். ஸோ பைரோசிலிகேட் அப்படிங்கிறது பாருங்கள், சிலிகேட்ஸ் விச் கண்டெயின் Si2O7 6-. இதுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பைரோசிலிகேட் Si2O7. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்கள், Si க்ரீனில் இருக்கிறது Si, அப்போ Si2 2 சிலிக்கான் இருக்குது, ஆக்சிஜன் 7 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3
4 5 6 7. ஸோ ஆக்சிஜன் இங்கே 7 இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா 6 மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா SiO4 4 மைனஸ், ஒரு ஆக்சிஜனும் மைனஸ் அப்படிங்கிறதுனால 4 மைனஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல 7 இருக்குது ஆக்சிஜன், அப்போ 7 மைனஸ் தானே கொடுக்கணும். ஏன் இங்கே 6 மைனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறது 2 சிலிக்கான் ஆட்டம் கிட்ட இருந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். ஓகேவா? ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இந்த இடத்துல எக்ஸஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், மற்றது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கும். அப்போ எக்ஸஸாக இருக்கிறதுனா இதை ஒன்று விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 6 இருக்கும். 1 2 3 4 5 6. அதனால தான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, Si2O7 6 மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 டெட்ராஹீட்ரல் யூனிட் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இது ஒரு டெட்ராஹீட்ரல், இது ஒரு டெட்ராஹீட்ரல். ஓகே, இப்படியும் இருக்கலாம். இது ஒரு டெட்ராஹீட்ரல், இது ஒரு டெட்ராஹீட்ரல். எப்படி இருந்தாலும் அங்கே கனெக்ட் பண்ணக்கூடிய 2 டெட்ராஹீட்ரல் யூனிட் பார்த்தீங்கன்னா சிலிக்கானாக இருக்கும். ஓகேவா? இதுலேயும் 2 டெட்ராஹீட்ரல் யூனிட் கனெக்ட் பண்ணுறது சிலிக்கான், இதுலேயும் 2 டெட்ராஹீட்ரல் யூனிட் கனெக்ட் பண்ணுறது சிலிக்கான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சிலிகேட் என்ன சிலிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரோசிலிகேட் ஆர் சோரோசிலிகேட். They are formed by joining 2 SiO4 4 minus tetrahedral units by sharing 1 oxygen atom at one corner. 2 சைடு பார்த்தீங்கன்னா இந்த டெட்ராஹீட்ரல் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணக்கூடியது ஒரு ஆக்சிஜன் ஆட்டமாக இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் 2 டெட்ராஹீட்ரல் யூனிட்ஸையும் என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்க்கும்போது இது கார்னர், இதுக்கு பார்க்கும்போது இது கார்னர். ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணு. 1 oxygen is removed while joining. Example, throtoweight SC2 Si2O7 அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைக்ளிக் சிலிகேட்ஸ். சைக்ளிக் சிலிகேட்ஸ் ஆர் ரிங் சிலிகேட். சைக்ளிக் அப்படின்னு சொன்னாலே உள்ள ரிங் ஃபார்ம் ஆகிருக்கணும். இந்த சிலிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள ரிங் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் க்ளோஸ்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதா மீனிங். க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இதை சைக்ளிக் சிலிகேட்ஸ்னு சொல்கிறாங்க. சிலிகேட்ஸ் which contain SiO3 and 2N minus ions which are formed by linking 3 or more tetrahedral SiO4 4 minus units cyclically are called cyclic silicates. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SiO3, ஸோ சிலிக்கான் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது, இதை சுற்றி ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த SiO3 யூனிட்டு டெட்ராஹீட்ரல் யூனிட்டு க்ளோஸாக, ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி அரேஞ்ச் ஆகுங்கள பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் ரிங் க்ளோஸ் ஆன மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த சிலிகேட்ஸ்க்கு பேர் என்ன சிலிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் சிலிகேட். Each silicates unit shares 2 oxygen of its oxygen atom with other units. ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த 2 யூனிட்ஸையும் இந்த ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணுது, இந்த 2 யூனிட்ஸும் இது கனெக்ட் பண்ணுது, இந்த 2 யூனிட்ஸையும் இது கனெக்ட் பண்ணுது. அப்போ எந்த இடத்துல 2 யூனிட்ஸ் கனெக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 யூனிட்ஸ் கனெக்ட் பண்ணுறது இங்கே இருக்குது, இது 2த்துக்கும் கனெக்ட் பண்ணுறது அட் தி கார்னர், இது 2த்துக்கும் இது கார்னர், இது 2ம் இது, இது 2த்துக்கும் இது, இது 2த்துக்கும் இது. ஓகே, அப்படி கனெக்ட் பண்ணதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் தான் கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணவங்கள நமக்கு உள்ளார ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. தட் மீன்ஸ் சைக்ளிக் மாதிரி. அதனால் இந்த சிலிகேட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் சைக்ளிக் சிலிகேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரைல் Be3Al2SiO36 and aluminum silicate with each aluminum is surrounded by 6 oxygen atom octahedrally. ஸோ இது என்ன டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹீட்ரல் டைப்பில் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு அலுமினியம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி அட்டாச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்டாஹீட்ரலில். ஓகேவா? ஸோ இந்த இனோசிலிகேட் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா சிலிகான்ஸோட டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் சிலிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் பார்த்தோம். ஓகே, நீங்கள் படிக்க வேண்டியது இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸும் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸு நீங்கள் இன்றைக்கி பார்த்துடுங்க. ஓகேவா? அதாவது ஜஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். கண்டிப்பாக யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸும் டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸும் படித்து ஒன்ஸ் எழுதி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இதனுடைய கண்டினியூஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge for our life forever.
culture. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.